ஹலோ வியூவர்ஸ், டிஎன்இஏல ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரிஃபரன்ஸை வச்சு நம்ம காலேஜஸ் வந்து டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் டயர் 1 அண்ட் டயர் 2 காலேஜஸ், அந்த காலேஜஸில் ஜாயின் பண்ண எவ்வளோ கட் ஆஃப்ஸ் தேவை, அது மட்டும் இல்லாமல் கம்யூனிட்டி பேசிஸில் யார் யார் எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் அந்த டயர் 1, டயர் 2 காலேஜஸில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். இன்றைக்கி வீடியோவில் டயர் 3 காலேஜஸும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டயர் 3 காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன கட் ஆஃப் வேணும். இப்போ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 160 பிலோ இருக்கீங்க, இல்லை ஒரு 150 பிலோ வரீங்க அப்படின்றது இந்த டயர் 3 காலேஜஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இந்த டயர் 3 காலேஜஸ் சூஸ் பண்ணனா எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்குமா சார் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணி இந்த காலேஜில் அதுக்கேற்ற கட் ஆஃப் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கிங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால தான் ஃப்யூச்சரில் நீங்கள் எடுத்து பார்க்க வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்னும் ஃபியூ டேஸில் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரப்போகுது. அந்த ரிசல்ட்ஸ் வச்சு உங்களால் கட் ஆஃப் கேல்குலேஷனும் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் இதெல்லாம் அப்ளை பண்ணிங்க. அப்போ அங்கே அப்ளை பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங்கில் இருக்கும்போது காலேஜ் நேம்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கு ரொம்பவும் புதுசாக இருக்கும். அந்த டைமில் நம்ம இந்த லைக்டு வீடியோஸ் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை இப்போவே ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாமல் வீடியோவோட எண்டில் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த காலேஜ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கீங்க, எந்த காலேஜ் போகலாம் அப்படின்னு அதையும் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. வாங்க இப்போ வீடியோவில் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன காலேஜ் பார்க்க போகிறோம், டயர் 3ல் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. இது வந்து அட்டானமஸ் காலேஜ், கோயம்புத்தூரில் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் கோயம்புத்தூர்னு. பட் கோயம்புத்தூரில் சம் சிமிலர் ஏதாவது பிளேசஸ்லேருந்து இது இருக்கலாம். பட் டிஸ்ட்ரிக்ட் என்ன எதுன்றதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அதே மாதிரி ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் ஓசி, பிசி, எம்பிசி, பிசிஎம் இந்த கம்யூனிட்டியில் வர பீப்புளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் தேவை ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியை படிக்கிறதுக்குன்னா 155. அதே மாதிரி ஆவரேஜ் கட் ஆஃப் ஃபார் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கம்யூனிட்டியில் பீப்புளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்ற பொழுது நீங்கள் 125 கட் ஆஃப் வந்து உங்களுக்கு போதுமானது இந்த ஸ்ரீசக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி காலேஜில் படிக்கிறதுக்கு. ஸோ அடுத்தபடியாக என்ன காலேஜ் பார்த்தோம்னா ரத்தினம் டெக்னிக்கல் கேம்பஸ். இதுவும் அட்டானமஸ் காலேஜ் உங்களுக்கு, இது கோயம்புத்தூர்லேயே இருக்குது. சேம் இதுவும் உங்களுக்கு ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசியில் வரீங்கன்னா 155, அதே மாதிரி எஸ்சி, எஸ்சி, எஸ்டியில் வரையும்போது நீங்கள் 120. கொங்குநாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, கொங்குநாடு இது நல்ல காலேஜ், நீங்கள் இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது திருச்சியில் இருக்குது. அதே மாதிரி இதுவும் அட்டானமஸ் காலேஜ் தான். இங்கே பாருங்கள் உங்களுக்கு 150 இருந்தாவே போதும் ஓசிபிசி, எம்பிசி பீப்புளுக்கு. அதே மாதிரி எஸ்சி, எஸ்சி, எஸ்டி பீப்புளாக வரீங்க அப்படின்ற பொழுது உங்களுக்கு 110 இனஃப் தான். அடுத்து எஸ் ரங்கசாமி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், இது வந்து நாமக்கல்லில் இருக்குது. ஸோ இதுக்கு பாருங்கள் 151 கட் ஆஃப். அதே மாதிரி 105 இருக்கும்போது எஸ்சி, எஸ்சிஏ எஸ்டி பீப்புளுக்கு இது வந்து ஓகே இருக்கும். சேம் நாலேஜ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சேலம். ஸோ இந்த காலேஜில் நீங்கள் வந்து ஒரு 150 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்ற போது ஓசி, பிசி, பிசிஎம் பீப்புள் நீங்கள் இதை ஜாயின் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி 107 கட் ஆஃப் இருந்தாவே போதும் எஸ்சி, எஸ்டி மாணவர்கள் கண்டிப்பாக இந்த காலேஜை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி நம்ம இந்த கான்ஸ்டியூண்ட் காலேஜ்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து உறுப்பு கல்லூரி நம்ம தமிழில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டி உங்களுக்கு கீழே வர காலேஜ் தான். இதில் ஒரு 2 ரீஜினல் கேம்பஸ் வந்து நல்லாயிருக்கு. அதுவும் டயர் 3ல் தான் வருது. ஸோ அந்த 2 கேம்பஸில் ஒன்று வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் மதுரை, சேம் அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி. இந்த 2த்துக்குமே எவ்வளோ கட் ஆஃப் வேணும்னு பாருங்கள். இந்த மதுரை கேம்பஸில் உங்களுக்கு 151, அதே மாதிரி 102 சேம் இந்த கம்யூனிட்டியை பொறுத்து உங்களுக்கு கட் ஆஃப் டிஃபர் ஆகும். அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்க ரீஜினல் கேம்பஸ் பாருங்கள் 157 கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் 157 எடுத்து இதுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி 110 எடுத்த எஸ்சி, எஸ்சி, எஸ்டி பீப்புள் இதை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கந்தர்வக்கோட்டை. ஸோ அந்த கந்தர்வக்கோட்டை ரொம்ப கேள்விப்படாத ஒரு ஊராக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தஞ்சாவூர்லேருந்து புதுக்கோட்டை போகிற வழியில் உங்களுக்கு இந்த பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே இருக்கிற இந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து உங்களுக்கு டயர் 3ல் வருது. இந்த காலேஜில் நீங்கள் போகிறதுக்கு ஒரு 155 கட் ஆஃபும், அதே மாதிரி 112 வந்து எஸ்சி, எஸ்டி பீப்புளுக்கு வந்து இருந்தால் போதும். அதே மாதிரி ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதுக்கு பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி பீப்புளுக்கு 148, அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ பீப்புளுக்கும் 105 போதுமானது. ஜேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, கண்டிப்பாக ஜேபிஆர் வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து உங்களுக்கு சென்னை ஆர் காஞ்சிபுரம் அந்த பார்டர் மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து நான் காஞ்சிபுரம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி பிசி, ஓசி, பிசிஎம், எம்பிசி பீப்புள் பாருங்கள் 140 வேணும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி பீப்புளுக்கு 100 எனஃப் ஆனது தான். நெக்ஸ்ட்டு கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், இது
ஸோ இங்கே அட்டானமஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்க எல்லாமே அட்டானமஸ் காலேஜ், மென்ஷன் பண்ணாதது நான் அட்டானமஸ். ஸோ இந்த டிஃப்ரென்ஸையும் பார்த்துக்குங்க. இந்த கலைஞர் கருணாநிதி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த காலேஜை சூஸ் பண்ண ஸ்டூடெண்ட்டுக்கோட கட் ஆஃப் பாருங்கள் 142 பிசி ஓசி பிசிஎம் எம்பிசி பீப்புள், அதே மாதிரி 102 எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பீப்புளுக்கு. நெக்ஸ்ட்டு இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சேம் கோயம்புத்தூர். இந்த காலேஜில் நீங்கள் பிசி ஓசி பிசிஎம் எம்பிசி பீப்புளாக வரீங்க அப்படின்னா 148 கட் ஆஃப் வச்சுருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பீப்புளுக்கு 100 கட் ஆஃபே போதுமானது தான். கற்பகம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஆட்டோனமஸ் கோயம்புத்தூர். ஸோ கற்பகமும் இதுவும் ஒரு நல்ல காலேஜ், சேம் இந்துஸ்தானும் உங்களுக்கு ஒரு நல்ல காலேஜ். இந்த கட் ஆஃப் நீங்கள் 150 வச்சுருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக இந்த கற்பகம் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 105 இருக்கிறது எஸ்சி எஸ்டி மாணவர்கள் கற்பகம் இன்ஸ்டியூட்டை வந்து நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி நந்தா இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு இதில் இருக்குது. அதே மாதிரி அட்டானமஸ் காலேஜ் தான். 145 பிசிஓசி பிசிஎம் எம்பிசி பீப்புள் 145 கட் ஆஃப். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்கள் 98. நெக்ஸ்ட்டு எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கோயம்புத்தூர். இங்கேயும் பாருங்கள் 155 ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி பீப்புள், அதே மாதிரி 99 எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ் கோயம்புத்தூர். இதுவும் இந்த விஎஸ்பியில் பாருங்கள் 158 கட் ஆஃபு. அதேமாதிரி 110 எஸ்சி எஸ்டி மாணவர்கள். வேல்டெக் ஹைடெக் டாக்டர் ரங்கராஜன் டாக்டர் சகுந்தலா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், இது உங்களுக்கு சென்னையில் இருக்குது. சேம் ஓசி பிசி எம்பிசி பிசிஎம் மாணவர்கள் 150 கட் ஆஃப். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்கள் 100 கட் ஆஃப். எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் சென்னையில் இருக்குது. இது சேம் 148 கட் ஆஃப். அதே மாதிரி இந்த பக்கம் எஸ்சி எஸ்டி மாணவர்கள் 98. கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், இங்கேயும் பாருங்கள் இந்த கோயம்புத்தூரில் இருக்குது உங்களுக்கு. இது சேம் 144 கட் ஆஃப். அதே மாதிரி 99 எஸ்சி எஸ்டி மாணவர்கள். அதே மாதிரி கே ராமகிருஷ்ணன் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் திருச்சிராப்பள்ளி, பிசிஓசி பிசிஎம் எம்பிசியில் வரீங்கன்னா 143. அதே மாதிரி 96 எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு. எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இதோட லொக்கேஷன் கோயம்புத்தூர், 140 பிசிஓசி எம்பிசி பீப்புள். அதே மாதிரி 95 எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கு. ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி விருதுநகர். ஸோ விருதுநகர்லேயே உங்களுக்கு நீங்கள் காலேஜ் பார்க்குறீங்க அந்த ஏரியா சைடில் பாருங்கள், உங்களுக்கு ராம்கோ இன்ஸ்டியூட் வந்து இந்த 3rd டயரில் வருது. ஸோ இதுவும் ஓகேவான காலேஜ் தான். இது வந்து நீங்கள் 140 கட் ஆஃப் வந்து வேணும். அதே மாதிரி இந்த பக்கம் 95. நெக்ஸ்ட்டு இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ மேலேயும் ஒரு இந்துஸ்தான் நம்ம வந்து பார்த்தோம். ஆமாம், இங்கே பாருங்கள் இந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அதே மாதிரி இங்கே பாருங்கள் இந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ 2 கேம்பஸ்ஸு, வேறு கேம்பஸ். 2 கேம்பஸுமே உங்களுக்கு டயர் 3ல் அவைலபிளாக இருக்குது. பட் கட் ஆஃப் வந்து டிஃபர் ஆகும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ கட் ஆஃப் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த மாதிரியான காலேஜஸ் நீங்கள் டயர் 3ல் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். 142 ஓசி பிசி எம்பிசி பிசிஎம் மாணவர்கள். அதே மாதிரி 99 எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்கள். சேம் அடுத்து நேரு இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் 139 பிசி எம்பிசி ஓசி மாணவர்கள். அதே மாதிரி 95 போதுமானது எஸ்சி எஸ்டி மாணவர்கள். நிறைய காலேஜஸ் பாருங்கள் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இந்த டயர் 3 ரொம்பவும் அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் டயர் 2 காலேஜஸும் உங்களுக்கு நிறையா இருக்குது கோயம்புத்தூரில். டயர் 1ம் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஸோ கோயம்புத்தூர் நீங்கள் சென்னையை விட நிறைய ப்ரிஃபர் பண்ணலாம். பட் இருந்தாலும் உங்களோட லொக்கேஷன் நீங்கள் இப்போ கடலூரில் இருக்கீங்க ஆர் சிதம்பரமில் இருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு சென்னை பக்கமாக இருக்கும். கோயம்புத்தூர்ன்றது ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். பட் இந்த சைடில் இருக்கீங்க நீங்கள் சேலம் ஈரோடு ஆர் மதுரை இந்த மாதிரி பிளேஸில் இருந்து கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூர் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் லொக்கேஷன் எது நியர்பையோ அதை பொறுத்து நீங்கள் காலேஜ் லொக்கேஷனும் சூஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு நிறைய நல்ல காலேஜஸ் கோயம்புத்தூரில் அவைலபிளாக இருக்குது. இந்த நேரு இன்ஸ்டியூட்டுக்கு பாருங்கள் 139ம் அதே மாதிரி 95 எஸ்சி எஸ்டி பீப்புள். கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி. ஸோ தேனிலையும் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நான் அட்டானமஸ். இது இங்கே உங்களுக்கு 135 கட் ஆஃப் எடுத்து இதை சூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 94 கட் ஆஃப் எடுத்து எஸ்சி எஸ்டி மாணவர்கள் சூஸ் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ், இதுவும் உங்களுக்கு விருதுநகரில் அவைலபிளாக இருக்குது. இதுக்கு முன்னாடி விருதுநகரில் நம்ம ராம்கோ காலேஜ் ஒன்று பார்த்தோம். எஸ், ராம்கோ இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. அதே மாதிரி விருதுநகர்லேயே உங்களுக்கு சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியும் அவைலபிளாக இருக்குது. இங்கே நீங்கள் ஓசி பிசி எம்பிசி பிசிஎம் கேட்டகரியில் வரீங்கன்ற போது 140 கட் ஆஃபில் எடுத்து இந்த காலேஜுக்கு போயிருக்காங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏல வந்து 99 எடுத்து இதுக்கு போயிருக்காங்க. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் சென்னை, இதுவும் அட்டானமஸ் காலேஜாக. இந்த காலேஜ் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும், லைக் ஸ்கூல் மாதிரி இருக்கும். இந்த காலேஜை நீங்கள் போனீங்க, இது டயர் 3ல் உங்களுக்கு வந்துடும். நல்லாயிருக்கும் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே. இங்கே பாருங்கள் 130 எனஃப் ஆனது தான். நீங்கள் 130 இருக்கிறது இந்த காலேஜ் ஜாயின் பண்ண முடியும்.
அதே மாதிரி 93 எஸ்சி எஸ்டி எஸ்சிஏல வரீங்கன்னா ஜேவியர் கேத்தலிக் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி. ஸோ இது கன்னியாகுமரியில் இருக்குது. அந்த சரௌண்டிங் பீப்புள் நாகர்கோவில் கன்னியாகுமரிலாம் நீங்கள் இருக்கீங்க, பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு டயர் 3 உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பக்கத்துலேயும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காலேஜ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 130 கட் ஆஃப் வந்து போதுமானது. அதே மாதிரி 92 இவங்களுக்கு இந்த கம்யூனிட்டிஸ்க்கு. விஎஸ்பி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னிக்கல் கேம்பஸ், இதுவும் உங்களுக்கு கோயம்புத்தூரில் இருக்குது. இந்த விஎஸ்பியில் ஜாயின் பண்ண 132 கட் ஆஃபே என்எஃப் ஓசிபிசி பிசிஎம் எம்பிசிக்கு. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு பாருங்கள் 90 போதுமானது. பெரி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை. ஸோ பெரியும் ஒரு டீசெண்டான காலேஜ் தான். சேம் அதே மாதிரி பாருங்கள் கட் ஆஃப் வந்து இங்கே அதிகமாக தேவை உங்களுக்கு. ஓசிபிசி எம்பிசி பிசிஎம்மில் வரது 148 கட் ஆஃப் அது உங்களுக்கு தேவை. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு பாருங்கள் 99. பிரத்யூஷா இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், இதுங்கேயும் உங்களுக்கு 150 ஓசிபிசி எம்பிசி மாணவர்கள். அதே மாதிரி 98 பாருங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்கள். நெக்ஸ்ட்டு ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சென்னை, இது உங்களுக்கு ஜெருசலம் சென்னையில் இருக்குது. இங்கேயும் உங்களுக்கு 145 இந்த கட் ஆஃப் இருக்கும் பொழுது இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 97 எஸ்சி எஸ்டி எஸ்சிக்கு. அதே மாதிரி ஃப்ரான்சிஸ் ஜேவியர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலியும் ப்ரீவியஸாக இன்னொரு காலேஜ் நம்ம பார்த்தோம், அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் ஒரு திருநெல்வேலியும் வந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு காலேஜும் பார்த்தோம். ஸோ திருநெல்வேலியில் 3 காலேஜஸ். இந்த காலேஜஸில் உங்களுக்கு 140 கட் ஆஃப் நீங்கள் இந்த கம்யூனிட்டியை பொறுத்து. அதே மாதிரி 90 நீங்கள் இந்த சைடு இந்த கம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும். தனலட்சுமி சீனிவாசன் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் பெரம்பலூர். ஸோ பெரம்பலூரில் இருக்க தனலட்சுமி சீனிவாசனுக்கு பாருங்கள் 130 கட் ஆஃப். இது உங்களுக்கு டயர் 3ல் வருது. இந்த தனலட்சுமி சீனிவாசன் நல்ல காலேஜ் தான், அங்கே நீங்கள் படிச்சிங்கனாலும் உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 85 எஸ்சி எஸ்டி மாணவர்கள். ஐஎஃப்இடி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ நீங்கள் இப்போ கடலூர் சரௌண்டிங்கில் இருக்கீங்க, கடலூர் விழுப்புரம் இந்த மாதிரியான ரீஜனில் ஐஎஃப்இடி ரொம்பவும் நல்ல காலேஜ். உங்களுக்கு டயர் 3ல் வந்துடும். பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும், காலேஜும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். நிறைய ட்ரெஸ் கோட் இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அங்கே ஃபாலோ பண்ணுவாங்க. யூனிஃபார்ம் அந்த மாதிரி தான், யூனிஃபார்ம் தான் அங்கே மெயின்டைன் பண்ணுவாங்க. பட் நல்ல காலேஜ், நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுப்பாங்க. 135 கட் ஆஃப் பிசி ஓசி எம்பிசி பிசிஎம் பீப்புளுக்கு. அதே மாதிரி 95 எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு. இஆர் பெருமாள் மணிமேகலை காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிருஷ்ணகிரி, இது வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது. இந்த சரௌண்டிங் நீங்கள் இப்போ தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஹொசூர், சேலம் இந்த மாதிரி சரௌண்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி 140 கட் ஆஃப் ஓசிபிசி பிசிஎம் இந்த கட் ஆஃப் நீங்கள் அப்டெயின் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் இருக்க பீப்புள்ஸ் இந்த காலேஜை சூஸ் பண்ணிக்கலாம். 99 ரொம்ப போதுமானது தான் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்களுக்கு. விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன். ஸோ விமனுக்காகவே ஸ்பெஷலைஸ்டான காலேஜ் இது. இது நாமக்கல்லில் இருக்குது, அட்டானமஸ் காலேஜ். ஸோ விமன் நீங்கள் வந்து 145 வச்சுருக்கீங்க, விமன் காலேஜாகவே போய் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பொழுது உங்களுக்கு இந்த கட் ஆஃப் 145யும் அதே மாதிரி 98 எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு. பிஏ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், இது கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே 140 கட் ஆஃப் பிசி பிசிஏ பிசிஎம் ஓசி எம்பிசி பீப்புள். அதே மாதிரி 97 எஸ்சி எஸ்டிஏ எஸ்சிஏக்கு. எஸ்ஆர்எம் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜ் திருச்சிராப்பள்ளி. ஸோ இது வந்து திருச்சியில் இருக்க ஒரு எஸ்ஆர்எம், இதுவும் உங்களுக்கு டயர் 3ல் வருது. இங்கே நீங்கள் ஜாயின் பண்ண கட் ஆஃப் பாருங்கள் 145 வேணும் பிசி ஓசி எம்பிசி பிசிஎம் மாணவர்கள். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏக்கு 98. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி. ஸோ திருச்சியில் இந்த காலேஜ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இங்கே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு 150 வேணும் கட் ஆஃப். இதுவும் ஒரு நல்ல காலேஜ் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் 150 கட் ஆஃப் வச்சுருக்கீங்க அப்படின்ற போது இந்த காலேஜை நீங்கள் எடுத்து படிக்கலாம். அதே மாதிரி 97 போதுமானது எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்களுக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், இது காஞ்சிபுரமில் இருக்கிற இந்த காலேஜ். இங்கே உங்களுக்கு 144 கட் ஆஃப் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 96. வேலம்மாள் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர் உங்களுக்கு சென்னையோட அவுட்ரு, அங்கேயும் உங்களுக்கு 145 கட் ஆஃப் எடுக்க வந்து இந்த வேலம்மாள் இன்ஸ்டியூட் டயர் 3 காலேஜை நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி 97 வந்து போதுமானது எஸ்சி எஸ்டிஏ எஸ்சிஏ மாணவர்களுக்கு. யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம். ஸோ இந்த சரௌண்டிங் கடலூர், சிதம்பரம், இந்த விழுப்புரம் இந்த சரௌண்டிங்கில் இருக்கிற நீங்கள் 140 கட் ஆஃப் வச்சுருக்க வந்து இந்த காலேஜை சூஸ் பண்ணலாம். நல்ல காலேஜ் தான் இது. அதே மாதிரி 87 எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்களுக்கு போதுமானது. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் சென்னை. ஸோ முன்னாடியே ஒரு பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பார்த்தோம், அதே மாதிரி இங்கேயும் ஒரு பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா இருக்குது. இது வேறு கேம்பஸ் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி 135 கட் ஆஃப் பிசி ஓசி பிசிஎம் எம்பிசி மாணவர்கள். அதே மாதிரி 90 போதுமான கட் ஆஃப் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ மாணவர்கள். அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஃபேக்கல்ட்டி ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, இது வந்து சிதம்பரமில் இருக்குது, கடலூர் டிஸ்ட்ரிக்ட். இது 145 கட் ஆஃபே போதுமானது. அதே மாதிரி 100 கட் ஆஃப் போதுமானது எஸ்சி எஸ்டிஏ எஸ்சி மாணவர்கள்.
இப்போ இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்க. இவ்வளோ மொத்தம் 45 டயர் 3 காலேஜ் வந்து நான் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மாதிரியான கட் ஆஃபில் வரீங்களோ, இப்போ 160க்கு கீழே தான் வந்து இந்த கட் ஆஃப் வந்து வருது. பிசிஓசி எம்பிசி மாணவர்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 160க்கும் கீழே நீங்கள் இப்போ கட் ஆஃப் எடுத்துட்டிங்கன்னா இந்த காலேஜஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு டயர் 3ல வந்துடும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டி மாணவர்கள் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ற போது 130க்கு நீங்கள் கீழே வரீங்க அப்படின்ற போது இந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 130க்கு மேலே போயிட்டீங்க அப்படின்றபோது உங்களால் டயர் 2 காலேஜ் எடுக்க முடியும். அதே மாதிரி இந்த பக்கம் ஓசிபிசி எம்பிசி பிசிஎம் மாணவர்கள் நீங்கள் 160க்கு மேலே வந்திருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் டயர் 2வே வந்து எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு கீழே நீங்கள் வரீங்கன்றது இந்த காலேஜ் வந்து எடுத்துக்கிறது ரொம்பவும் நல்லது. இங்கே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லாயிருக்கும். காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாமே ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து கட் ஆஃப் ரொம்ப கம்மியாயிருச்சு, இந்த காலேஜெல்லாம் போனால் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மாதிரி எந்த வருத்தமும் தேவையில்லை. கட் ஆஃப் கம்மியாக இருந்தாலும் இந்த டயர் 3 காலேஜ் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த 45 காலேஜ் நீங்கள் எடுக்கும்போது உண்மையிலே இதெல்லாம் ரொம்ப நல்ல காலேஜ். கண்டிப்பாக இந்த கட் ஆஃப் வந்து இந்த காலேஜை சூஸ் பண்ண மறக்காதீங்க. வீடியோவை லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணி வைக்கிறது தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப யூஸாக இருக்கும். அட்லீஸ்ட் இல்லை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நோட்ஸ் எடுத்துருந்தீங்கனாலும் ஃபர்தராக நீங்கள் அதை எடுத்து பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எவ்வளோ கட் ஆஃப் வரும். இதில் நீங்கள் எந்த காலேஜ் போகலாம் அப்படின்னு எதுவும் ப்ரிஃபர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன்ஸையும் நம்மகிட்ட சொல்லுங்கள். இப்போ மொத்தமாக டயர் 1 டயர் 2 டயர் 3 இதை மூணுத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட நம்ம ஒரு 100 காலேஜுக்கு மேலே கவர் பண்ணிட்டோம். இந்த 100 காலேஜில் நீங்கள் உங்களோட கட் ஆஃப் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து காலேஜஸை சூஸ் பண்ணிக்கங்க. கோர்ஸ் அடுத்த விஷயம். ஃபஸ்ட்டு காலேஜ் இந்த 100 காலேஜில் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதையுமே நீங்கள் ஃபர்தராக லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இது எல்லாமே ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். கவுன்சிலிங் நீங்கள் அப்ளை பண்ணி காலேஜ் சாய்ஸ் ஃபில்லிங்கில் போடும்போது இந்த காலேஜ்லாம் நேமே தெரியலையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இப்போ லைக் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ எடுத்து பார்க்குறதுக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஃபர்தர் உங்களுக்கு அடுத்து இந்த மாதிரியான வீடியோஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு உடனே டெய்லியும் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அதெல்லாம் உடனே தெரிஞ்சுக்குங்க. இது இல்லாமல் சார் எனக்கு ரொம்பவும் வந்து கட் ஆஃப் கம்மியாக தான் வரும், நான் வந்து ஓசிபிசி எம்பிசி பிசிஎம்மில் வரேன், எனக்கு இப்போ நீங்கள் காமிச்சது விடவும் எனக்கு இன்னும் கட் ஆஃப் வந்து கம்மியாக வரும், அப்போ நான் என்ன சார் பண்ணுறது அப்படின்னீங்கன்னா வேறு வழியே இல்லை. நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா போகிறதுக்கு என்ன மாதிரியான கைட்லைன்ஸு என்னென்ன காலேஜ் இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும்போது மறக்காமல் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. நான் உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். வேறு எந்த மாதிரியான கோர்ஸ் படிக்கணும், என்னென்ன காலேஜ் போகணும் வரணும், இந்த விஷயங்கள் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.